அம்மா மருந்தகம்னு ஒன்று இருந்தது. அந்த மருந்தகம் ஒழுங்காக இருந்திருந்தா இன்னைக்கு முதலமைச்சர் மருந்தகம் தேவையில்லை. அந்த மருந்தகம் நாசமாக போனதுக்கு யாரு காரணம்? அதுக்கு விளக்கம் இருக்கா? ஏன் அப்ப அதிமுக பீரியட்லயே அது சரியானபடி இருந்ததா சார்? மினி கிளினிக்னு அவங்க கொண்டு வந்ததுலயே நிறைய குறைபாடு இருந்ததுன்னு குறைபாடுகள் இருந்தது. பேருக்கு பேரு வச்சாங்களே தவிர தெருக்கு தெரு அது வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்ததே தவிர அது சரியானபடி இருந்ததா அப்படின்னாங்க. அம்மா கிளினிக் சரியா செயல்படலை, அது உண்மைதான். ஆனா கொண்டு வந்தாங்க, அது சரியா செயல்படல. அம்மா உணவகம் சரியா செயல்படுதில்ல. இன்னைக்கு அம்மா உணவகம் எப்படி இருக்கு லட்சம் இல்லாதது சொல்லக்கூடாது. அதே மாதிரி இங்க பெண்களுடைய படிப்புக்காக ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க அதையே செய்யணுங்கிறத விட இதுக்கு நாங்க நல்ல திட்டமா கொண்டு வரோம். தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்திட்டு தான் நீங்க இதை கொடுத்தீங்க, ரைட்டுங்களா? நான் என்ன சொன்னா, அந்த திட்டம் இருந்துன்னு போட்டோம், கல்யாணம் பண்றோம் கல்யாணம் பண்ணிட்டோம், படிக்கிறவங்க படிக்கட்டும். அதாவது கட்டடம் கட்டுறதுக்கு 1000 கோடி 2000 கோடினா எல்லா ஆட்சியாளர்களும் ஒதுக்குறாங்க. ஆனா அரசாங்கத்துக்கு வேலைக்கு ஆள் எடுக்கணும்னா எடுக்க மாட்டேன்றீங்க. ஏன்னா கட்டடம்னா கமிஷன் கிடைக்கும். 2000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், 20% கமிஷன் என்னாச்சு? 200 கோடி வந்துச்சா? அது வந்து வேலை வாய்ப்புல அப்படி பண்ண முடியாது.